ஜேகே ராவ்லிங். யார் இந்த ஜேகே ராவ்லிங்? ஹாரி பாட்டர் புக் எழுதினவங்க தான் பார்த்தீங்கன்னா ஜேகே ராவ்லிங். உலகத்திலே ஒரு ரைட்டர் பில்லியனர் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேகே ராவ்லிங் தான். ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஒரு புக்கு மூலமாக சுமார் 11,000 கோடிக்கும் அதிகமான பணம் வந்து ஜேகே ராவ்லிங் வந்து சம்பாதிச்சாங்களா. ஸோ எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஆளானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பேற்பட்ட ஜேகே ராவ்லிங் வந்து ஒரு காலகட்டத்தில் இங்கிலாண்டில் சிங்கிள் மதருக்கு தரக்கூடிய அந்த கவர்மெண்ட்லாம் இலவசமாக பணம் தருவாங்க இல்லையா, ஸோ அந்த பணத்தை வச்சு தன்னோட குழந்தைய வளர்த்துருக்காங்க. அந்தளவு ஒரு ஏழை பெண்ணாக இருந்த ஒரு ஜேகே ராவ்லிங் வந்து தன்னோட ரைட்டிங் மூலமாக, தன்னோட திறமையின் மூலமாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மகாராணி குயின் எலிசபெத் டூவோட அதிக அளவில் பணம் சம்பாதிச்சாங்கன்னா அது ஜேகே ராவ்லிங் மட்டும்தான். ஸோ எப்படி உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம் அவங்களோட வறுமையும் அவங்க லைஃப்பில் பட்ட தோல்வியும் தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. ஜேகே ராவ்லிங் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே கஷ்டமான குடும்பத்தில் வளர்றாரு. அவங்க அப்பா அம்மா வந்து டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சிடுறாங்க. இதனால் வீட்லேயும் ரொம்பவே பிரச்சனை இருக்குது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புருஷன் வந்து சரியில்லாமல் புருஷனுக்கு இவங்களுக்கு செட் ஆகலை. புருஷன் வந்து ஒரு ட்ரக் அடிக்டாக ஒரு அபியூஸான ஒரு புருஷன் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்காங்க. அதனால் புருஷனோட செட் ஆகாமல் புருஷனோட டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ரொம்பவே தனிமையில் தள்ளப்பட்ட ஜேகே ராவ்லிங் வந்து அப்போ அந்த தனிமையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கிட்டு ரைட்டிங்கில் கவனம் செலுத்துகிறாங்க. சின்ன வயசுலேருந்து நிறைய கதை படிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் படிச்சுட்டே இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ரைட்டிங் எழுதணும்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ட்ரெயின் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ட்ரெயின் ட்ராவலில் ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்குள்ள வருது. ஸோ அந்த ஹாரி பாட்டர் ஐடியாவை வந்து எழுதி அவங்க பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணால் ஹாரி பாட்டர் புக்கு வந்து 12 பப்ளிஷிங் ஏஜென்சி வந்து இது பண்ணிடுறாங்க. பப்ளிஷிங் கம்பெனி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஒரு புக்கா அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக 13வது ஒரு பப்ளிஷிங் கம்பெனி வந்து ஹாரி பாட்டர் புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது பப்ளிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உலகம் பூரா சக்கப்போடு போடுது. கிட்டத்தட்ட 70 லாங்குவேஜில் வந்து ஹாரி பாட்டர் புக் வந்து இது பண்ணாங்களா, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாரி பாட்டர் புக்கை வச்சா வந்து 7 சீரிஸ் பார்த்தீங்கன்னா படமாக எடுத்தாங்க. அந்த படம் வந்து உலகம் பூரா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு வந்து பண்ணுச்சு. கிட்டத்தட்ட 11,000 கோடி வந்து அவங்க சம்பாதிச்சாங்க. ஸோ உங்களோட கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நம்மளோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் நம்மளோட பேஷனை மட்டும் என்றைக்குமே விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஜேகே ராவ்லிங் வந்து ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க. ஸோ குடும்பத்தால் கஷ்டம், புருஷனால கஷ்டம், எல்லாத்தாலையும் கஷ்டம், சாப்பாடுக்கு வழி இல்லை, அது இல்லை, எல்லாத்துலேயும் கஷ்டம் இருந்தாலும் அவங்க தன்னோட பேஷனை மட்டும் கைவிடவே இல்லை. தொடர்ச்சியாக தன்னோட பேஷனுக்காக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பேஷன் வந்து அவங்கள வந்து உலகமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்மணியை வந்து மாற்றுச்சு. நன்றி.